உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அமர்வு நீதிமன்றம் அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்க அதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஸ்டேஜ் சென்னையில் விசாரிக்கலாம், கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு சேர்ந்தது, அதனால அப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நல்ல அண்மை காலமாக இதுபோல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நீதித்துறையில் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன, சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும். அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுவது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி, அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. கடந்த 6ஆம் தேதி EPS விஜய் சந்திப்பு நடந்ததா அதான், அது ஒரு யூகம் தானே. சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க, சந்திச்ச பிறகு பேசுவோம். எஸ்ஐடி யார் கேட்டது? எஸ்ஐடி வந்து உயர்நீதிமன்றமே காணாமல் ரைட். இல்லை, அவங்க வந்து என்ன கிரவுண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. இதை நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை, புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது. அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம். நெரிசல் சாவு பிறரால் தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது, கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது, பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது, ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது. அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.